என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று செகண்டரி மெட்டபலைட்ஸ், இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றப் பொருட்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டை பற்றியும், அது ரிலேட்டடாக போட்டித் தேர்விலே உங்களுக்கு என்ன வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது அதை பற்றியும் ஒரு சிறு அறிமுகம் தரலாம் என்று இருக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றப் பொருட்கள் என்று அழைப்பார்கள். இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது வாட் இஸ் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் என்றால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது நமக்கோ தாவரத்துக்கோ அனைத்து உயிரினங்களுக்கோ எவ்வாறு பயன்படுகிறது, அந்த மெட்டபாலிசத்தோட டைப் என்ன, வகைகள் என்ன இருக்கிறது, அந்த மெட்டபாலிசம் போது என்ன ஃபார்ம் ஆகிறது, இந்த மெட்டபாலைட்ஸ் வளர்சிதை மாற்ற பொருட்கள், அதோட டைப் என்ன, அதெல்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது. என்றைக்குமே எந்த கான்செப்ட் எடுத்துட்டாலும் எது படித்தாலும் நமக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கிறது, இந்த சமூகத்திற்கு என்ன பயனுள்ளதாக இருக்கிறது, அது தெரியணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் என்று அழைப்பார்கள். அனைத்து உயிருள்ள செல்களிலும் நடைபெறும் உயிர் வேதி வினைகளின் தொகுப்பினைத்தாம் நாம் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் என்று அழைக்கிறோம். The network of biochemical reaction occur in all normal living cells. ஏன் சார் நடக்கணும் மெட்டபாலிசம், ஏன், why it is necessary, இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபுட் இன்டு எனர்ஜி, உணவானது ஆற்றலாக மாற்றப்படுதல், உணவு உற்பத்தி ஆதல் என்பதும் ஒரு மெட்டபாலிசம் தான். அது நம்ம உடம்பில் ஆற்றலாக மாற்றப்படுதல் என்பதும் ஒரு மெட்டபாலிசம் தான். அப்போ உயிர் வேதிவினைகள், அந்த உயிர் வேதிவினைகள் நடந்தால் நமக்கு ஃபுட்டு ஃபார்ம் ஆகலாம். அந்த உணவு ஃபார்ம் ஆச்சுன்னா ஆக்சிடைஸ் ஆகி we get எனர்ஜி, ATP, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்னு படிச்சிருப்பீங்க. அப்போ எனர்ஜி வேணும், சாப்பாடு வேணும், அது எல்லாமே வேணும்னா இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நம்மள்ட்ட நடக்கணும். இந்த மெட்டபாலிசத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் அனபாலிசம், வளர் மாற்றம் என்று அழைப்பார்கள். மற்றொன்று கெட்டபாலிசம், சிதை மாற்றம் என்று அழைப்பார்கள். அப்போ ஒன்று உற்பத்தி, இன்னொன்று சிதைக்கப்படுதல். இந்த அனபாலிசம் எடுத்துட்டேன்னா வளர் மாற்றம், அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையினை கூறுவார்கள். The conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis. சூரிய ஒளியில் உள்ள ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. கார்பன் டை ஆக்சைடும் CO2, வாட்டரும் நீர் ரெண்டு பேரும் சேருவா. இந்த சேர்க்கை என்பது எங்கே நடக்கும்? லீஃபில் நடக்கும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், ஒளிச்சேர்க்கை நிறமிகள். இதை தவிர லைட் வேணும். இதை வச்சுட்டு கார்போஹைட்ரேட் C6H12O6 + 6O2ன்னு படிச்சிருப்பேன். வேறு மாதிரி எழுதணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? CH2ON அப்படின்னு எழுதுவோம். இது உணவு உற்பத்தி ஆகிறது. எளிய மூலங்களிலிருந்து பெரிய மூலக்கூறு உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் வளர் மாற்றம் என்று அழைக்கிறோம். அப்போ நமக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைக்கிறது. அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம உடம்பில் ஆக்சிடைஸ் ஆகணுன்னா அதுக்கு எனர்ஜி, ஆக்சிடைஸ் ஆகணுன்னா ஆக்சிஜன் வேணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த ATPன்னு அதை சொல்லுவோம். அதுதான் நீ செகண்ட் பார்க்கக்கூடிய கேட்டபாலிசம். The breakdown of macromolecules into their monomeric unit, பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்விற்குத்தான் சிதை மாற்றம், கேட்டபாலிசம்னு பேர். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி 6CO2 + 6H2O + எனர்ஜி, ATPன்னு கேள்விப்பட்டிருப்பேன். 36 ATP இங்கே வரும், 36 ATP இந்த இடத்துல வரும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாள். இந்த ATP உருவாகக்கூடிய நிகழ்வு அப்போ பெரிய மூலக்கூறு சின்னதாக மாறுறது. இதுக்கு சிதை மாற்றம்னு பேர். இது ரெண்டும் சேர்ந்தால்தான் அதுக்கு மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் என்று பெயர். இது இருந்தால் ஃபுட்டு உற்பத்தி ஆகும். அதை நம்ம சாப்பிட்டோன்னா ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆனால் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ் போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நம்ம போக முடியாது. மெட்டபாலைட்ஸ்னால் என்ன, அந்த மெட்டபாலைட்ஸோட டைப் என்ன, அந்த மெட்டபாலைட்ஸ் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? மெட்டபாலைட்ஸ்னால் வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்று கூறுவார்கள்.
அந்த வளர்சிதை மாற்ற பொருட்கள்னா என்ன சார்? இப்போ வளர்சிதை மாற்றம் பார்த்தோம், வளர் மாற்றம் பார்த்தோம், சிதை மாற்றம் பார்த்தோம், அனபாலிசம் பார்த்தோம், கேட்டபாலிசம் பார்த்தோம். இது ரெண்டையும் சேர்ந்தா மெட்டபாலிசம்னு சொன்னோம். அந்த மெட்டபாலிசம் நடக்கிறப்பையோ ஆர் மெட்டபாலிசத்தோட எண்ட்லேயோ சில ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். Metabolites are the chemicals formed during or in the end of metabolism. வளர்சிதை மாற்றம் நடைபெறுகின்ற சமயத்திலேயோ அல்லது வளர்சிதை மாற்றத்தின் இறுதியிலேயோ தோன்றுகின்ற வேதிப்பொருட்கள் அவளுக்கு மெட்டபலாய்ட்ஸ்னு பேர். இந்த மெட்டபலாய்ட்ஸ் இருக்கு பாருங்களேன், இதுதான் ரொம்ப முக்கியம். பிரைமரி செகண்டரின்னு சொல்லுவா. அல்ல இந்த பிரைமரி மெட்டபலாய்ட்ஸ் முதலாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் சர்வைவல் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு உயிரினம் உயிர் வாழ வேண்டும் என்றால் பிரைமரி மெட்டபலாய்ட்ஸ் வேணும். உங்களுக்கு ஒன்னே சந்தேகம் வரும், பிரைமரி மெட்டபலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? Then we go to secondary metabolites. Primary metabolites பிளான்ட்ல மெட்டபாலிசத்துக்கு கடைசியில் நிறையா ஃபார்ம் ஆகும், அதிக அளவில் உற்பத்தி ஆகும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் growth and reproduction. ஒரு உயிரினத்தின் வளர்ச்சி இருக்கு பாருங்களே, அதுக்கு இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ் வேணும். அதே மாதிரி இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும் என்றால் ரீப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்களேன், இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு யார் அவசியம் தேவைன்னா இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ் தேவை. உங்களுக்கு பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ரீப்ரொடக்ஷன் சொல்லியாச்சு, இது வளர்ச்சி, இது இனப்பெருக்கம். அது யார் சார் எக்ஸாம்பிள்? கார்போஹைட்ரேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரோட்டீன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம், விட்டமின்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம், ஹார்மோன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பிரைமரி மெட்டபாலைட்ஸில் நியூக்ளிக் ஆசிட் சொல்லியிருக்கோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ. இங்கே ஹார்மோன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிளான்ட்லேயும் ஹார்மோன் இருக்காங்க, அனிமல்லையும் ஹார்மோன் இருக்காங்க. ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின், சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டனைசிங் ஹார்மோன், லியூட்டியோட்ரோபிக் ஹார்மோன், ஆக்சிடாக்சின், வாசோப்ரெசின், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ரிலாக்சின், சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஹார்மோன் நீங்கள் படிச்சிருப்பேன். அதுக்கு இது வேணும், இது உற்பத்திக்கு உதவுகிறது. அதே மாதிரி எடுத்துட்டேன் புரோட்டீன்ஸ், புரதங்கள், சிம்பிள் புரோட்டீன், டிரைவ்டு புரோட்டீன், கான்ஜுகேட்டட் புரோட்டீன், அந்த புரதத்திற்கு தேவை கார்போஹைட்ரேட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ்லாம் வருது பாருங்களே. இது எல்லாமே ஆஸ் வெல் அஸ் லிப்பிட்ஸ், கொழுப்புகள். இது எல்லாமே எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் பிரைமரி, தட் இஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்லுவா. நிறையா ஃபார்ம் ஆகும், மெட்டபாலிசத்தோட கடைசியில் வரும். அடுத்தது எடுத்துட்டேன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்லுவோம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எடுத்துட்டேன்னா இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள். இதுவும் மெட்டபாலிசத்து மேலே ஃபார்ம் ஆவா, மெட்டபாலிசத்தும் போது ஃபார்ம் ஆவா. தே ஆர் ஃபார்ம்ட் இன் மைனர் குவான்டிட்டிஸ். கொஞ்சூண்டு, துளியூண்டு, துக்னியூண்டுன்னு சொல்கிறோம் பாருங்களே, ரொம்ப கொஞ்சூண்டு ஃபார்ம் ஆகும், ரொம்ப முக்கியம். இதோட ரோல் என்ன அது போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சூண்டு ஃபார்ம் ஆகும். இட் நாட் கண்ட்ரோல் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன். growthக்கு காரணமாக இது இருக்காது, ரீப்ரொடக்ஷனுக்கு காரணமாக இருக்காது. அப்போ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கொஞ்சோண்டு ஃபார்ம் ஆக போகிறது. பிளான்ட் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆகலாம், அனிமல் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆகலாம், பாக்டீரியாவில் ஃபார்ம் ஆகலாம், ஃபங்கையில் ஃபார்ம் ஆகலாம், எதில் வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கொஞ்சோண்டு ஃபார்ம் ஆகும். பிளான்ட்லேருந்தோ அனிமல்லேருந்தோ அதை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சோண்டு இருக்கிறதுனால செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பிளான்ட் சிஸ்டம்ங்கிறதுனால பிளான்ட்டில் என்னென்னலாம் முக்கியம்? ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ரெசின்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், கம்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், நைட்ரஜன் கண்டைனிங் காம்பவுண்ட்ஸ், நைட்ரஜனை பெற்றிருக்கக்கூடிய கூட்டுப் பொருட்களை ஞாபகம் வச்சுக்கலாம், சல்ஃபர் கண்டைனிங் காம்பவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், பிக்மெண்ட்ஸ், நிறமிகள் படிச்சிருப்பேன், குளோரோஃபில்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ், பிலி ப்ரோட்டீன்ஸ், குளோரோஃபில் ABCDE, கெரோட்டின், ஜாந்தோஃபில், ஃபைகோருத்தினின், ஃபைகோசயானின், ஃபியூகோசாந்தின், அது மாதிரி ஏகப்பட்ட நிறமிகள் படிச்சிருக்கீங்க. அந்த நிறமிகள் எல்லாம் இதில் வருவா, செகண்டரி மெட்டபாலைட்ஸில் வருவா. இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ரோல் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, க்ரோத்தில் இன்வால்வ் ஆகாது, வளர்ச்சிக்கு காரணமே இல்லை, இனப்பெருக்கத்துக்கு காரணமே இல்லை, நேரடியாக பங்கேற்காது. அப்போ என்ன ரோலை பண்ணுறா? ஃபர்ஸ்ட், ப்ரொடெக்ட் த பிளான்ட்ஸ் ஃப்ரம் பேத்தோஜன்ஸ். நோய் கிருமிகள், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா தாக்கிறது, ஃபங்கஸ் தாக்கிறது, வைரஸ் தாக்கிறது, அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கிறதுன்னு சொல்லலாம், அல்லது நோய் கிருமிகள் தாக்குகின்ற சமயத்தில் அதிலிருந்து பாதுகாப்பை தருகிறது என்று கூறலாம். பேத்தோஜன்னாலே டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் known as பேத்தோஜன். யார் நோயினை உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு நோய் கிருமிகள் என்று பெயர். அந்த நோய் கிருமிகளை அட்டாக் பண்ணி சாகடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அட்ராக்ட் த இன்செக்ட் ஃபார் கிராஸ் பாலினேஷன். தாவரங்களிலே மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்ற சமயத்தில் பூச்சிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய பணியினை இது செய்யும். இது ரொம்ப முக்கியம். நம்மளை பொறுத்தவரையும் ஏகப்பட்ட மருந்து பொருட்களை தருகிறது.
மெடிசனலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வியாதி வந்துடுத்துனா நம்ம பிளான்ட் சோர்ஸ் தாவரங்களை தான் அதிகமாக நோயினை குணப்படுத்துவதற்காக சார்ந்திருக்கிறோம். இதை தவிர ஆன்டிபயோட்டிக்ஸ் படிச்சிருப்பேன். ஸ்டெப்டோமைசின், ஆரியோமைசின், நியோமைசின், பாசிட்ராசின், சப்டலின், பென்சிலின், அது மாதிரிலாம் நிறையா படிச்சிருக்கேன். அந்த ஆன்டிபயோட்டிக்கும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான். வியாதி வந்துடுத்து ஆன்டிஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த நோய் கிருமிகளை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கான மெடிசன் இவால்ட்டேருந்து கிடைக்கிறது. அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை பொறுத்தவரையும் நிறையா வேணும் நமக்கு. பிளான்ட்டில் கொஞ்சோண்டு ஃபார்ம் ஆகுது, பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி நிறையா மருந்து நம்ம பெற முடியும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். டு கெட் மோர் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களை நாம் அதிகமாக பெற வேண்டும் என்றால் அதுக்கு டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு முறையானது பயன்படுகிறது. அந்த தாவர திசு வளர்ப்பு முறையிலே த பெஸ்ட் ஒன் இஸ் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், செல் மிதவை வளர்ப்பு என்று கூறுவார்கள். டெவலப்பிங் அ நியூ ஆர்கானிசம் ஃப்ரம் அ சிங்கிள் செல் இன் த லேப் கண்டிஷன் இஸ் செட் டு பி டிஷ்யூ கல்ச்சர். ஒரு செல்லிலிருந்து ஒரு முழு தாவரத்தை ஆய்வகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு தாவரவியல் பிரிவினைத்தான் நாம் திசு வளர்ப்பு முறை என்று அழைக்கிறோம். அந்த டிஷ்யூ கல்ச்சரில் லேபில் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. ஒரு செல்லையோ அல்லது செல் தொகுப்பினையோ திரவ ஊடகத்தில் ஆய்வகத்தில் வளர்த்தோம் என்றால் அதற்கு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், செல் மிதவை வளர்ப்பு என்று பெயர். growing a single cell or group of cell in the lab, ரொம்ப முக்கியமாக in a liquid medium, திரவ ஊடகத்தில் செல்லினை வளர்த்தல். அதுக்கு தான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு பேர். எந்த பிளான்ட்டில் நமக்கு மெடிசனலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்கோ, மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் காணப்படுகிறதோ, அந்த தாவர செல்லை எடுத்து வளர்த்து வேணுங்கிற எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வியாதியிலேருந்து பாதுகாப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பாடம் ரிலேட்டடாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள சில வினாக்களை பற்றி கூறலாம் என்றிருந்தேன். டிஷ்யூ கல்ச்சர் பாடத்தில் இந்த கான்செப்டில் நம்மளுக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருக்கா. அந்த 2 கொஷின்ங்கிறது இந்த கான்செப்ட் முக்கியங்கிறதுனால எடுத்துட்டோம். இந்த 2 கொஷின் நம்ம பார்க்குறப்ப ரெண்டுமே அசோஷன் ரீசன் வரும். அதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரணும். மெட்டபாலைட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். நமக்கு என்ன மருந்து இருக்குது, அதுக்காக 2 எக்ஸாம்பிளை சொல்லிட்டு we go to the question. One is வின்கிறிஸ்டைன், இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். கத்தராந்தஸ் ரோசியஸ், வின்கரோசியா, சுடுகாட்டு மல்லின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அதுலேருந்து வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆல்கலாய்டு எடுக்கிறா. இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் பிளட் கேன்சர். குழந்தைகளில் வரக்கூடிய இரத்த புற்றுநோயினை குணப்படுத்துவதற்கு இது உதவுகிறது. அப்போ பிளட் கேன்சர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், ஜுவாலஜியில் படிச்சிருப்பேன். இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் WBC இஸ் செட் டு பி லுகேமியா ஆர் பிளட் கேன்சர். நம்முடைய இரத்தத்திலே இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையானது அதிகரித்தது என்றால் அதற்கு லுகேமியா என்று பெயர். அதைத்தான் பிளட் கேன்சர் என்று கூறுவார்கள். அந்த பிளட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி கொசு நம்மளை கடிச்சுடுத்து. கொசுவில் ஒரு 3-4 கொசு கேள்விப்பட்டிருப்பேன். அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, கியூலக்ஸ் மஸ்கிட்டோ, கியூலிதின் மஸ்கிட்டோ, ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த கொசு எல்லாத்துலேயுமே ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் ஆக்ட் அஸ் அ கேரியர், ஆக்ட் அஸ் அ வெக்டர். நோயினை பரப்பக்கூடிய பரப்பியாக பெண் கொசுக்கள் தான் இருக்கின்றன. அதில் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ மலேரியா நோயினை உண்டாக்கக்கூடிய மலேரியா அப்படின்னு ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மலேரியா நோயினை உண்டாக்கக்கூடியது யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிளாஸ்மோடியம் என்று அழைக்கப்படுகின்ற உயிரினம் தான் இந்த மலேரியாவினை உண்டாக்குகிறது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஒவாலி, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் என்ற பல சிற்றினங்கள் அந்த நோயினை உண்டாக்குகின்றன. அந்த பிளாஸ்மோடியம் இருக்கு பாருங்க, இதுதான் நோயினை உண்டாக்கும். இது நேராக நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. அந்த பிளாஸ்மோடியத்தை எடுத்து வரக்கூடிய கடத்தியாக இருப்பது ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, பெண் அனாஃபலஸ் கொசுவானது கடத்தியாக இருக்கிறது. அதை கடிச்சுடுத்துனா நமக்கு மலேரியா வந்துடும். அந்த மலேரியா நோயினை குணப்படுத்துவதற்காக, ட்ரீட் செய்வதற்காக சின்கோனா அஃபிசினாலிஸ், சின்கோனா கலீசியா என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்களிலிருந்து குயினைன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மருந்து பொருள் பெறப்படுகிறது. இதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸில் எக்ஸாம்பிளாக வருவாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இது உங்களுக்கு பாடத்தை பற்றின, கான்செப்டை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு 2 தரணும்னு கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் என்பது கூற்றினை குறிக்கும், ரீசன் என்பது காரணத்தை குறிக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்கா, அதை சொல்லிட்டு அது எப்படி போகணும்னு ஆன்சர் பாரு. ஃபஸ்ட்டு வர்றது கொஷின் நம்பர் 1, அசர்ஷன். எந்த வருஷத்தில் கேட்டிருக்கா அதையும் சொல்லியிருக்கேன். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் முன்னாடி எய்ம்ஸ்னு தனியாக எக்ஸாமினேஷன் இருந்தது. இப்போ காமனாக எல்லாம் நீட் ஆகிடுது. அந்த எய்ம்ஸில் 2018 வந்த கொஷின். ஃபஸ்ட் இருக்கிறது அசர்ஷன், செகண்ட் ரீசன். இதை பார்க்குறப்ப நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும், அசர்ஷன் படிக்கிறப்பே இது சரியா
அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீழே ரீசன் வந்துடுத்தோன்னா அந்த ரீசனை ஒரு தடவை பார்த்துட்டு ரீசன் சரியா, இந்த ரீசன்கிறது அசர்ஷனுக்கு சரியானதா, சரியான ரீசனா, கூற்றிற்கான சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளதா, இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுட்டேனாலே இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா இந்த கொஷினுக்கு போகிறப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான், 4 ஆப்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4னு 4 கொடுத்துருப்பான். முதல் ஆப்ஷனை எடுத்துட்டேன்னா அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, கூற்றும் சரி காரணமும் சரி. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருப்பான். ரெண்டாவது போனேன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் ட்ரூ, விளக்கம் என்பது கூற்றிற்கு சரியானதாக இருக்காது. மூணாவது என்ன கொடுத்துருப்பாங்க, அசர்ஷன் கரெக்டாக இருக்கும், தட் இஸ் ட்ரூவாக இருக்கும், உண்மையாக இருக்கும். ரீசன் இஸ் ஃபால்ஸ், காரணம் என்பது தவறானதாக இருக்கும். கடைசியில் ரெண்டுமே தப்புன்னு கொடுத்துருப்பான். ஸோ இது என்னன்னு நீங்கள் ஆப்ஷனை பார்த்துட்டேன்னா தென் யூ கோ டு த கொஷின். இப்போ கொஷினை படிக்கிறப்பே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இது ரைட்டா அப்படிங்கிறத பார்க்கணும், இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனான்னு பார்க்கணும். ரைட்னா ஏன் ரைட்னு உங்களுக்கு தெரியணும். காரணம் இருக்குது பாருங்கள், ரீசன் ஏன் கரெக்ட் ஆர் ஏன் இன்கரெக்ட்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். கொஷின் நம்பர் 1 பாருங்க. அசர்ஷன் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன். தமிழில் தாவரங்களின் 2ஆம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் மனிதனுக்கு பயனுள்ளது. நம்ம என்றைக்குமே பார்க்குறது என்னன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரப்பர் எடுத்துட்டேலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். மருத்துவ பொருட்களை எடுத்துனோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல். அப்போ இது 100% ரைட். அடுத்தது கீழே பாருங்க, வித்தியாசமான ஒன்று கொடுத்துருக்கா. ரீசன் பார்க்குறப்ப அப்ரின் அண்ட் ரெசன் ஆர் டாக்ஸின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா. அப்போ உங்களுக்கு அப்ரின் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ரெசன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இவா ரெண்டு பேரும் நச்சு பொருளான்னு தெரியணும். இதுக்கு ஏதாவது சம்பந்தமாக இருக்கான்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ரின் அப்படிங்கிறது அப்ரஸ் பிரிகட்டோரிகஸ் என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒரு பொருள். ரெசன் எடுத்துட்டேன்னா ரெசனஸ் கம்யூனிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆமணக்கு. இது குண்டுமணின்னு கேள்விப்பட்டிருப்பேன், அந்த குண்டுமணி தாவரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆமணக்கு தாவரம், ரெசனஸ் கம்யூனிஸ். இது ரெண்டுமே டாக்ஸின். ஏன் சார் டாக்ஸின்? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லில் நடைபெறக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸை, புரதச் சேர்க்கையை இன்ஹிபிட் பண்ணுவாங்க, சப்ரஸ் பண்ணுவாங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு செல் டெத், செல் இறப்பிற்கு காரணமாக அமைந்துவிடும். அப்போ இவா ரெண்டு பேரும் செடியிலேருந்து வருது, இது அப்ரஸ் பிரிகட்டோரிகஸ்லேருந்து வருது, இது ரெசனஸ் கம்யூனஸ்லேருந்து வருது. இவங்க ரெண்டு பேருமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே டாக்ஸிக் தான். ஏன் டாக்ஸிக்காக இருக்குது? புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறது, புரோட்டீன் சிந்தசிஸை தடுப்பதன் காரணமாக இட் லீட்ஸ் டு செல் டெத், செல் இறப்பிற்கு காரணமாக இருக்குது. அப்போ இதுவும் 100% ரைட்டு. அப்போ இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். அப்போ இதுக்கு சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷனான்னு பார்க்கணும். கூற்றும் சரி காரணமும் சரி. இந்த காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அப்போ நீ ஒன்னே கேப்பேல் குழந்தைகள், இந்த அசர்ஷனுக்கு என்ன இங்கே ரீசன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா, செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன். தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்ற 2ஆம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கிறது. கரெக்ட். என்ன பயன்? ரீசன் என்ன இருக்கணும்னா அது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கிறது? மருத்துவ பொருட்களை தருவதால், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை தருவதால் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது இங்கே இருக்கணும். அப்போ இங்கே ரீசன் என்பது சரியாக இருந்தாலும் இந்த அசர்ஷனுக்கான சரியான ரீசன் அல்ல, கூற்றிற்கான சரியான காரணம் அல்ல. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்து எல்லாம் உங்களுக்கு தெரியும். த ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். இந்த கொஷினை பொறுத்தவரையும் அசர்ஷனும் ரைட்டு, கூற்றும் சரி, ரீசனும் கரெக்டு, ரீசனும் சரி. ஆனால் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். இந்த காரணம் என்பது கூற்றிற்கான சரியான காரணம் அல்ல. இது மாதிரி ஒரு கொஷின் வந்தது. நெக்ஸ்ட் கொஷினும் அதே மாதிரி ஒன்று கேட்டிருக்கா. அடுத்த கொஷின் பாருங்க, இதுவும் இதில் கேட்டது எந்த வருஷம்னா எய்ம்ஸ் 2017 இருக்குது. இந்த கொஷினும் அசர்ஷன் ரீசனில் கேட்டிருக்கா. இதை நீங்கள் சரியாக படிக்கணும். இங்கேயே உங்களால் ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். கொஷினை பாருங்க, கொஷின் நம்பர் 2 அசர்ஷன் எந்த வருஷம் கேட்டிருக்கா பாருங்க, எய்ம்ஸ் 2017.
Secondary metabolites are produced in small quantities and their extraction from plant is difficult and expensive. இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்பவை தாவரங்களிலே மிகவும் குறைவாக உருவாகின்றன. 100% ரைட்டு. மிக குறைவாக உருவாவதால் அதிலிருந்து தாவரங்களிலிருந்து அதை பிரித்தெடுப்பது கடினம். பிரித்தெடுப்பது மட்டும் கடினம் அல்ல, பிரித்தெடுப்பதற்கு அதிக செலவாகும். கொஞ்சோண்டு இருந்ததுன்னா பெரிய மரம் அதுலேருந்து துளியோண்டு உங்களுக்கு வருதுன்னா அந்த செடியிலேருந்து எடுக்கிறதுக்கு மரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். 100% அசர்ஷன் கரெக்டு. ரெண்டாவது ரீசனை பாருங்க. செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கேன் பி கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட் பை யூசிங் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். திசு வளர்ப்பு முறையிலே நமக்கு தேவையான அதிக அளவு செகண்டரி மெட்டபாலைட்ஸை இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களை பெற முடியும். இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் தாவர திசு தொழில்நுட்ப முறை மூலம் வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகிறது. கமர்ஷியலி நிறையா வேணும். ஆன்டிபயோட்டிக்னா நிறையா வேணும், ஆல்கலாய்ட்ஸ்னால் நிறையா வேணும், நமக்கு வியாதியும் ஜாஸ்தி, அதுக்கு தேவையான மருந்தும் நிறையா வேணும், ரப்பர் நிறையா வேணும். அது எல்லாம் கொஞ்சோண்டு அதில் பண்ண முடியாது. அப்போ லேபில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே சொன்னேன், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், செல் மிதவை வளர்ப்பின் மூலமாக அதிக அளவில் பெற முடியும்னு நமக்கு தெரியும். அப்போ இதுவும் 100% ரைட்டு. அப்போ அசர்ஷனும் கரெக்டு, கூற்றும் சரி, ரீசனும் கரெக்டு. இதுக்கு இது சரியான விளக்கமா? கேள்விக்குறி. அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கு? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. செகண்டரி இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்பது தாவரங்களில் மிக குறைந்த அளவிலே உருவாகிறது. அவற்றை தாவரங்களிலிருந்து குறைவாக உருவாவதால் பிரித்தெடுத்தல் என்பது கடினம், அதிக செலவீனத்தை ஏற்படுத்தும். ஏன் அதிக செலவீனத்தை ஏற்படுத்துகிறது? அதுதான் இங்கே ரீசனில் இருக்கும். இப்போ செகண்டரி மெட்டபாலைட்ஸை நிறையா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, லேபில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா பெருசாக ஒரு லேப் செட் பண்ணணும். லேபுக்கு காஸ்ட்லி ஆகும். லேபு நம்ம புதுசாக செட் பண்ணுறது. லேபு மட்டும் இருந்தால் போகாது, அதில் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வைக்கணும். அப்போ உபகரணங்கள் நன்றாக இருந்தால்தான், அதிக செலவு பிடிக்கக்கூடிய உபகரணங்கள் இருந்தால்தான் ஈஸியாக பிரித்தெடுக்க முடியும். அப்போ லேபு செட் பண்ணுறது, அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிறது, அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இங்கே ரீசனை கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கா? அசர்ஷனும் ரைட்டாக கொடுத்துருக்கா, ரீசனும் கரெக்டாக கொடுத்துருக்கா. இந்த கூற்றிற்கு சரியான விளக்கமானது இங்கே கொடுக்கப்படவில்லை. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் பி வரும். அசர்ஷன் கரெக்டு, ரீசன் கரெக்டு. ஆனால் அந்த ரீசன் என்பது அசர்ஷனுக்கு சரியான விளக்கம் அல்ல. அதுதான் செகண்ட் ஆப்ஷன் இதுக்கு ஆன்சராக வரும்னு பார்த்தா தெரியும். நீங்கள் ஆப்ஷனுக்கே போகக்கூடாது, கொஷின் படிக்கிறப்பே அது தெரிஞ்சுன்றோம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரெண்டுமே உண்மைதான். பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இதுதான் இதுக்கான ஆப்ஷனாக வரும். இது மாதிரி கேள்வி கேட்குறப்ப நீ கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். 2-3 கான்செப்டை சேர்த்து கொடுத்துருப்பா. அந்த 2-3 கான்செப்டை பற்றி உனக்கு ஐடியா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு டைம் கன்சியூமிங். முன்னாடியெல்லாம் தட் இஸ் போட்டித் தேர்வுகள் எடுத்துனோன்னா டைரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். இப்போ அசர்ஷன் ரீசன் கேட்டாலோ, pick out the correct pair, pick out the incorrect pairனு கேட்டாலோ, pick out the correct statement or incorrect statementனு கேட்டாலோ, இது மாதிரி கேட்குறப்ப கொஞ்சம் யோஜனை பண்ண மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் மீனிங் புரிஞ்சுட்டேன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா? இது மாதிரி அசர்ஷன் ரீசன் டைம்ங்கிறது டைம் கன்சியூம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. சப்ஜெக்டில் கான்செப்டில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் இதுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.